ஃபேஸ் எங்க காமிக்க போறோம். இந்த ஏஐல எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணிடுவோம். இவங்க தெரியுறாங்களா மெயினான பிரச்சனை இல்லை, சிரிச்சிட்டே இருக்கீங்க. புரிஞ்சுதா? புரியாம தெரியுங்க. இல்ல இது எப்படின்னா என் லைஃப்ல நான் பண்ண பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த கோர்ஸ் தான் சொல்லுவேன். உண்மையிலே ப்ராமிஸ். இப்போ இந்த கூகுள் மேப் மாதிரி ஷேர் மார்க்கெட் ஒரு மேப் கொடுத்துட்டாரு. இந்த லொகேஷன் நீ இப்போ இது கிடைச்சிச்சுன்னா உன்னோட ப்ராஃபிட் கிடைக்கும். எல்லாமே லைவ் தான். அவர் சொல்ற இடத்துல கரெக்டா போய் நிக்குது, கரெக்டா இறங்குது. சோஷியல் மீடியா வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இஸ் இட் ஓவர் ஹைப்ட்? ஓவர் ஹைப்பன் மேபி வெளியில இருந்து எனக்கு தெரியலாம் யோகேஷ், பட் உண்மையாவே நான் உள்ள வந்து சொல்றேன், அவர் சொல்ற மாதிரி தான் மார்க்கெட் போகுது. மைண்ட் ப்ளோயிங். அது ட்ரூவா இருக்கப்ப அது ஹைப்பு தான் இருக்கும், உண்மை இருக்கப்ப ஹைப் இருக்க தான் செய்யும். அவரோட 30 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை அவர் வந்து ஒளிவு மறைவு இல்லாம அப்படியே காமிக்கிறாங்க. வரவங்க எல்லாருக்குமே அந்த டிஃபரன்ஸ் தெரியும். வரப்போறவங்க எல்லாம் அவங்க செலக்ட் பண்றது இல்லை, சில கிரைட்டீரியா வச்சு தான் நீங்க செலக்ட் பண்றீங்க. முதல்ல பார்க்கும்போது என்னவங்க இதை கேட்குறாங்க, ஒரு ஒர்க் ஷாப் தானே அப்படின்னு தெரியும். பட் இப்போ அது வந்து அட்டென்ட் பண்ண உடனே அதோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். சீரியஸா இங்க வந்து அந்த ஒரு கேலிபர் இருக்கவங்க மட்டும்தான், அந்த குரூப் மட்டும்தான் இருக்காங்க. இந்த வரவங்க சும்மா கதை பேசுறது அதெல்லாம் கிடையாது. பேசினா ப்ரொடக்டிவாக தான் பேசுகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு டிஃப்ரென்ஸ் வேணும்னா கண்டிப்பாக சாரோட கிளாஸ்க்கு வரணும். தாமோதரன் சாரோட G4G5 ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ண கொச்சியிலேருந்து வந்திருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யோகேஷ் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நீங்கள் சோல்ட் அவுட் போட்டதுக்கப்புறம் தான் உங்களை நான் டார்ச்சர் பண்ணி ஆக்சுவலி ஜாயின் பண்ணது. ஃபஸ்ட்டு சாருக்கு வந்து ஐ ஷுட் ரியலி தேங்க் ஹிம் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் தி ஹார்ட். ஏன்னா சான்ஸே இல்லை. அவருடைய கிளாஸு, அவருடைய தாட்ஸு, சி ஹி மேட் இட் வெரி சிம்பிள். நேற்று நான் மொதல் விஷயம் என்ன பண்ண தெரியுமா, எல்லா இண்டிகேட்டரையுமே நான் தூக்கிட்டேன். இது வரைக்கும் நான் அதை பண்ணதே கிடையாது. ஒரு சில இண்டிகேட்டர்லாம் பார்க்கலன்னா எனக்கு வந்து ஓடாது. ஓகே, நிறைய பேரோட ப்ராஃபிட்ஸை அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும். எவ்வளோ வாட்டி கேட்டாலும் அவருக்கு ஒரு சலிப்பே இல்லை. அதே மாதிரி அப்படியே சிரிச்சுட்டு ஓகேவா நான் நெக்ஸ்ட் எலைட் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இதில் போய் நீங்கள் நல்ல ப்ராஃபிட் பண்ணிட்டு வரணும். அதுதான் அவரோட தாட்டாக இருக்கும். அவரோட இன்டென்ஷன் இந்த டோரை விட்டு வெளியே போகும்போது எவ்ரி ஒன் ஷுட் பி கான்ஃபிடென்ட். சும்மா எடுத்தோன்னு இல்லாமல் நீங்கள் ரியல் டைமில் ப்ராஃபிட் பண்ணணுன்றதான் அவர் தாட். அதுதான் அவரோட சக்ஸஸ் அண்ட் அதுதான் நாங்கள் எப்பவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது.